Vanakkam and welcome to csetamila by Eezytutorials. To watch the same content in English, click the link in the description box. Constraint பார்க்க போறோம். டிஃபால்ட்டா SQL பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி அதுல நல் வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணீங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ டிஃபால்ட்டா நல் வேல்யூஸ் வந்து நீங்க SQLல இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் இல்லை உங்களோட அப்ளிகேஷனில் நல் வேல்யூஸ் இந்த காலம்ல வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நாட் நல் அப்படிங்கிற கன்ஸ்ட்ரெயினை அந்த டேபிளோட அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா போதும். என்ன ஆயிரும்னா நல் வேல்யூஸை இன்சர்ட் பண்ண விடாமல் பார்த்துக்கும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுற கன்ஸ்ட்ரெயின் தான் நாட் நல் கன்ஸ்ட்ரெயின். ஸோ எந்த காலம் கூட நாட் நல் அப்படின்னு நீங்கள் போடுறீங்களோ அந்த காலமில் நாட் நல் கன்ஸ்ட்ரெயின் இம்போஸ் ஆயிரும். ஸோ ஃபர்தராக நீங்கள் இன்சர்ட் பண்ணீங்களோ இல்லைனா அப்டேட் பண்ணீங்களோ ஒரு நல் வேல்யூஸை வந்து இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா அது இன்சர்ட் பண்ண விடாமல் பார்த்துக்கும். அதுக்காக யூஸ் பண்ணுற கன்ஸ்ட்ரெயின் தான் நாட் நல் கன்ஸ்ட்ரெயின். ஸோ ரெண்டு விதமாக நீங்கள் நாட் நல் கன்ஸ்ட்ரெயின் அப்ளை பண்ணலாம். ஸோ டேபிள் கிரியேட் பண்ணும்போதே எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ கிரியேட் டேபிள் நேம்னு கொடுத்து என்னென்ன ஃபீல்டோ அந்தந்த ஃபீல்ட்ஸை வந்து நீங்கள் ஆஸ் யூஷுவல் கிரியேட் டேபிளோட சின்டாக்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஏஜ் அப்படிங்கிற காலம் வந்து நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னா ஏஜ் அதோட டேட்டா டைப். ஸோ காலமோட பேர் அந்த காலத்தோட டேட்டா டைப் போட்டு சைஸ்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் கொடுத்து நாட் ஸ்பேஸ் நல்னு கொடுத்தா போதும். அதில் நாட் நல் கன்ஸ்ட்ரெயின் இம்போஸ் ஆயிரும். ஸோ இப்போது ஒர்க் பண்ணி பார்க்கலாம். சாம்பிள் 2Aன்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். ஏஜுங்கிற காலத்தை நான் நாட் நல்லாக வச்சுருக்கிறேன். இப்போது நான் ஒரு நல் வேல்யூ உள்ளே இன்சர்ட் பண்ணி பார்க்க ட்ரை பண்ணலாம். ஸோ இன்சர்ட் இன்டூ என்னோட டேபிள் நேம் வந்து சாம்பிள் 2Aவா வேல்யூஸ். ஸோ இதில் வந்து நான் வந்து நேம் வந்து ஏதோ ஒரு நேம் கொடுக்குறேன். ஏஜ் வந்து நல்லுன்னு நான் இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து எனக்கு என்ன ஆகும்னா cannot insert null into sample age. ஸோ இந்த சாம்பிள் 2A அப்படிங்கிற டேபிளில் ஏஜுங்கிற காலமில் நல் வேல்யூ இன்சர்ட் பண்ண முடியாதுன்னு எனக்கு ஒரு வயலேஷன் எரர் வந்துருச்சு. ஸோ இதுதான் நாட் நல்லோட யூஸ். ஸோ இது டேபிள் நீங்கள் க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டிங்க. ஆல்ரெடி ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணிட்டீங்க. ஸோ நான் இப்போ வந்து க்ரியேட் டேபிள் சாம்பிள் 2Bன்னு சொல்லிட்டு நேமும் ஏஜும் வச்சு க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து இன்சர்ட் நாட் நல் கன்ஸ்ட்ரெயின் இம்போஸ் பண்ணலை. ஸோ ஆல்ரெடி க்ரியேட் பண்ண ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணி நான் முடிச்சிட்டேன். க்ரியேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நான் நாட் நல் கன்ஸ்ட்ரெயினை வந்து இம்போஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது ஆல்டர் கமெண்ட் மூலமா. ஸோ நான் இந்த இடத்துல சாம்பிள் 2Bன்னு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஆல்டர் டேபிள் என்னோட டேபிளோட பேர் சாம்பிள் 2B மாடிஃபை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்ட் போடணும். எந்த காலம் ஏஜ் அதை நாட் நல்லா நான் மாற்றுறேன். ஸோ ஏஜ் நாட் நல். ஸோ ஆல்டர் டேபிள் மாடிஃபை இந்த கமெண்ட் மூலமா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா நாட் நல் கன்ஸ்ட்ரெயினை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போவும் நீங்கள் வந்து ஒரு நல் வேல்யூ இன்சர்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இன்சர்ட் இன்டூ டேபிள் அதே வேல்யூ டேபிள் பேர் வந்து சாம்பிள் 2Bன்னு வச்சுருக்கேன்னா ஸோ இப்போவும் எனக்கு என்ன ஆகும் வயலேஷன் க்ரியேட் ஆகும். ஸோ இதே கமாண்டாக நீங்கள் வந்து இந்த டேபிளை ஆல்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி போட்டிருந்தீங்கன்னா ஒர்க் ஆகிருந்திருக்கும். ஏன்னா நீங்கள் நாட் நல் இம்போஸ் பண்ணல. ஸோ ஆல்டர் கமாண்ட் மூலமா நாட் நல்ல இம்போஸ் பண்ணிட்டீங்க. ஸோ இதான் வந்து நாட் நல் கன்ஸ்ட்ரெயின்ஸோட இம்போஸ் பண்ணுறதுக்கான 2 மெத்தட்ஸ். ஸோ அடுத்த வீடியோவில் வேற ஒரு கன்ஸ்ட்ரெயின்ஸோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸை எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் யூஸ்ஃபுல்லான லிங்க்ஸ் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இன்னும் பல பயனுள்ள டெக்னிக்கல் வீடியோஸ் பார்க்க ஸ்டே டியூன் டு csetamila by Eezytutorials. நன்றி.